மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். இப்போ நீங்கள் ஒரு காரில் பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குங்க? சீட் பெல்ட்ஸ் இருக்குது, ஏர் பேக்ஸ் இருக்குது, ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஆனால் அப்படி இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, உங்கள் தவறுனாலையோ அல்லது வேற ஒருத்தவங்களுடைய தவறுனாலையோ ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குங்க? நீங்கள் மேற்படி லீகல் ப்ரொசீடிங் அப்புறம் ஊர்க்காரங்கெல்லாம் ரவுண்டு கட்டிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது தவறு உங்கள் மேலே இல்லை, யார் மேலே தவறு இருக்குது அதை காட்டுறதுக்காக ஒரு ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃப் எங்கேருந்து கிடைக்குங்க? அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இப்போ பெரும்பாலான மக்கள் டேஷ் கேம் ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டேஷ் கேம்ஸ் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே இத்தனை நாளாக எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அஃபோர்டபுளாகவே ஒரு டேஷ் கேம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஷ் கேம் ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஸ்பீட்ஸ் பிராண்டோடைய ரோட் ஐ நியோ ஹெச்டி டேஷ் கேம். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸிங் அப்படின்னு பேச போனால், அமேசானில் இந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2999, அதாவது 2999 வருதுங்க. 3000 ரூபாய்க்கு உள்ள ஹெச்டி டேஷ் கேம் 1080 பிக்சல் கவரேஜோடு உங்களுக்கு கிடைக்குது. வைட் ஆங்கிள் கவரேஜும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா, எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதாங்க மெயின் கேமரா யூனிட். குட்டியாக தான் இருக்குது. கிராஸ்பீட்ஸ் பிராண்ட் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் கேமரா. ஒன் சைடு மட்டும்தான் இருக்குது, டியூவல் சைடு கிடையாது. ஆனாலும் ஒன் சைடாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பெரிய கேமராவாக கொடுத்துருக்காங்க. ஹெச்டி கவரேஜ், நல்ல வைட் ஆங்கிள் கவரேஜும் இருக்குது. 1080 பிக்சல்ஸ் 2 மெகா பிக்சல் ரெசல்யூஷனில் இருக்குது. ஸோ கவரேஜ் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் எப்படி வேணாலும் ஆங்கிளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சுற்றிக்கலாம் பாருங்கள். ஃப்ரண்ட் வேணாலும் ஃப்ரண்ட்டும் வச்சுக்கலாம், பேக் வேணாலும் பேக்கும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான மவுண்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுலேயே அவங்க ஒரு 3M ஸ்டிக்கரோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம இன்ஸ்டலேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி ஃபிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மூலமாகவே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மலான கனெக்ஷன் கேபிள். இது யூஎஸ்பி கேபிள். இது நீங்கள் உங்கள் காரில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது 12 வோல்ட் ஒரு சாக்கெட்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கிராஸ்பீட்ஸ் பிராண்டோடைய 12 வோல்ட் சாக்கெட்டும் இவங்களே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு பின்னில் நீங்கள் இந்த டேஷ் கேமை ஃபிட் பண்ணுறீங்கன்னா இன்னொரு பின் நீங்கள் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் சார்ஜிங்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான யோசனையோடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பென்ட்ரைவ் மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இது மைக்ரோ எஸ்டி கார்டு ரீடர். கார்டு நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா லேப்டாப்லேயோ அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ எது வேணாலும் நீங்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமாக இது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபிட்டிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேற்படி இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கார்டு இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் வாரண்ட்டி, அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கான வாரண்ட்டிக்கான ஸ்கேனர். இது நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு 6 மந்த்ஸ் வாரண்ட்டி நார்மலாக வருதுங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் 6 மந்த் வாரண்ட்டிக்காக நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேனர் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 1 இயருக்கு வாரண்ட்டி உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் மேனுவல். இந்த ப்ராடக்ட்டுக்கு தனியாக ஒரு பேப்பர் மேனுவல் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் எப்படி ஃபிட்டிங் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே இந்த லிங்க்குள்ளேயே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு பேக்கேஜிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது இன்ஸ்டலேஷன். ஸோ வாங்க இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கனெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமரா ஆக்சுவலாக ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி டு இன்ஸ்டால் ஆகிருக்குங்க. மேலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு இதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் காமிச்சிட்டேன். எப்படி வேணாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். இந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு தான் ஆக்சுவலாக பவர் இன்புட்டுக்கான யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாக்கெட்டும் இருக்குது. மெமரி கார்டு இந்த ப்ராடக்ட்டோட வர்றதில்லை, நீங்கள் தான் வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்லாட்டுக்குள்ளே மெமரி கார்டு ஃபிட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் எப்படி வேணாலும் டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரெக்கார்ட் ஆகிறது அதில் தான் சேவ் ஆகும். ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் ஒயரு 12 வோல்ட் எல்லாமே இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேபிளை நம்ம எடுப்போம்.
ஸோ கேபிளோடைய லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் காரில் வந்து ஒயரிங் வந்து அசிங்கமாக தொங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதில் 12 வோல்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரிங்கை காரோடைய பேனலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் லென்த் கொடுத்துருக்காங்க, வசதியாக தான் இருக்கும். ஸோ ஒயர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 3 மீட்டர் வருமா, 3 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த யூஎஸ்பி பவர் சாக்கெட்டில் இந்த போர்ட்டை இன்சர்ட் பண்ணணும். யூஎஸ்பி பின் போயிடுச்சு. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த கேமரா ஆன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து 12 வோல்ட் பவர் சாக்கெட்லேயே, அதாவது யூஎஸ்பி கேபிள், ஸோ யூஎஸ்பி சாக்கெட்லேயே நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு வண்டியில் நீங்கள் பவர் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போது இதுதான் 12 வோல்ட்டுடைய சாக்கெட். இதை இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வெல்கம் டு கிராஸ் பீட். அதுவே வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ எஸ்டி கார்டு ஆக்சுவலாக போடலை, அதை வாங்கி தான் போடணும். ஆனால் அது இல்லாமல் கூட உங்களுக்கு ஒரு டெமோ நான் காட்டுறேன், எப்படி இருக்குது இதனுடைய கிளாரிட்டிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த டேஷ் கேமில் ரெக்கார்ட் ஆகிறத எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோன்லேயே கூட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட் கேம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ இந்த ரோட் கேம் ஆப்பில் நீங்கள் வந்து இந்த டேஷ் கேம், இந்த ரோட் ஐ நியோ வந்து நீங்கள் வந்து வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து கனெக்டட் அப்படின்னு காட்டும். இந்த ரோட் கேம் ஆப் மூலமாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டு வைஃபை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு டேஷ் கேம் டிவைஸோடைய வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். சிபி ரோட் ஐ நியோ அப்படின்னு ஒரு நெட்வொர்க் வரும். அது நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேஷ் கேமில் என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அதை அப்படியே ப்ரிவியூ காட்டும். இங்கே என்ன காட்டுறேனோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் அங்கேயும் காட்டுது பாருங்கள். ஸோ ரொம்ப நீட்டான ஒரு ரெக்கார்டிங் ஆகவும் இருக்குது. நான் தெரியுதுண்ணா, இந்த கேமரா வச்சு தான் நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். வைட் ஆங்கிள் வியூ கிடைக்குது. நம்ம கூட செல்வா இருக்காது, அவர் வந்து தெரியாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டில் ரோடில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க. ரோடில் நீங்கள் மேலே எப்பவும் போல் மவுண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் வியூக்கு நல்லாவே கிடைக்குது. வைட் ஆங்கிளாக கவர் ஆகும்போது பிரச்சனையே இல்லை. மேலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் பிளேட்டெல்லாம் கண்டிப்பாக கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி 1080 பிக்சல் நல்ல குவாலிட்டியான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த டாடா ஏஸோட நம்பர் கூட நல்லாவே கவர் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டு டைம் எல்லாமே கூட காட்டுது. ஸோ பிரச்சனை இல்லை. ரொம்ப நீட்டான ஒரு கிளாரிட்டி, நல்ல கிளாரிட்டியாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இது நீங்கள் ஃப்ரண்ட்டில் திருப்பி வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கேமரா வந்து இப்போது இன் கார் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கணுன்னா கூட நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் 2 கேமரா வாங்கினீங்கன்னா ஒன்று வெளியே ரோடை பார்த்து வச்சுக்கலாம், இன்னொன்று கேபினுக்கு உள்ளே ஃபோக்கஸ் பண்ணி இன்னொரு கேமரா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஒன்று தான் வாங்கினீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து ரோடை பார்த்து வைக்கிறது நல்லது. அப்போ தான் ரோடில் என்ன நடக்குதுங்கிறது ரெக்கார்ட் ஆகும். இந்த ரோடை நியோ ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எந்த வண்டினாலும் ஃபிட் பண்ணிடலாம். விண்ட்ஷீல்டுக்கு சென்டரில் ஃபிட் பண்ணுறது நல்லது. இந்த ரோடை நியோ டேஷ் கேமோடைய பேக்கேஜில் SD கார்டு இன்க்ளூடட் இல்லை. நீங்கள் வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். U3 கிளாஸ் 10 SD கார்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும். இந்த ரோடை நியோ டேஷ் கேம் பொறுத்தவரை மிகப்பெரிய அட்வான்டேஜ், 360 டிகிரி வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கேமராவோடைய ஆங்கிள் எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோட் கேம் ஆப் மூலமாக கேமரா கவரேஜோடைய எக்ஸ்போஜர், குவாலிட்டி மற்றும் பிரைட்னஸ் இதெல்லாமும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே ரொம்ப முக்கியமாக இந்த ரோடை நியோ டிவைஸுக்கு லூப் ரெக்கார்டிங் சிஸ்டம் இருக்கு. 1 மினிட், 2 மினிட், 3 மினிட் வரைக்கும் நீங்க லூப் ரெக்கார்டிங் சிஸ்டம் செட்டிங் பண்ணிக்கலாம். அந்த டைம் செட்டிங்குக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் ரெக்கார்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஸோ மக்களே, இதுதான் வந்து இந்த டேஷ் கேம் உடைய ஒரு சின்ன டெமோன்ஸ்ட்ரேஷன். இந்த எடுத்த உடனே எதிரில் வர்றாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த டேஷ் கேம் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இது வந்து லைவ் ரெக்கார்டிங்க. இது வந்து நான் வந்து மைக் போட்டு பேசலை, மைக் இல்லாமல் இந்த டேஷ் கேமில் இந்த அளவுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. இதில் வந்து எப்படி வோக்கல் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ கிளாரிட்டி நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். மழையில் தான் ஓட்டிகிட்ருக்கேன், லைட்டாக மழை தூரிட்டு இருக்குது. ஸோ மழை சமயத்தில் இந்த வைப்பர் போடும்போது மட்டும் இந்த வைப்பர் வந்துட்டு போகிறது தெரியுது. கிளாரிட்டி லைட்டிங் மாறி மாறி வருது. ஸோ லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரியும் இந்த கிளாரிட்டியும் அட்ஜஸ்ட் ஆகிக்குது. எல்லாரும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எதிரில் ஆப்போசிட் லைனில் வண்டி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப காமனான விஷயமா போச்சு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஆக்சிடென்ட்டு ஆகுது அப்படின்னும் போது அந்த பழி வந்து நம்ம மேலே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த டேஷ் கேம்ங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆகிட்டு இருக்கு வர. ஏன்னா ரோடில் இப்போ டிசிப்ளின் இல்லவே இல்லைங்க, சுத்தமாக டிசிப்ளின் கிடையாது. எல்லோரும் இஷ்டத்துக்கு தான் வண்டியை ஓட்டுறாங்க. எல்லோரும் கையில் வண்டி கிடச்சா போதும்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் ஓட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேஷ் கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேஷ் கேம்லாம் ஒரு 7,000 8,000 ஒரு மினிமம் ஒரு 9,000 அந்த மாதிரி செலவு பண்ணால் தான் ஒரு நல்ல ஹெச்டி கேம் கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் 3,000 ரூபாய் இந்த பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெச்டி கேமராவும் கொடுத்துருக்கிறது இது ஒரு சரியான வேல்யூ ப்ராடக்டாக தான் எனக்கு வந்து தெரியுது. இங்கே கிளாரிட்டி நீங்கள் வந்து வீடியோலேயே பார்க்கலாம். ஆடியோ கிளாரிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ கேபினுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி போட்டுருக்கு. ஏசி ஹெவியாக வச்சா மேபி ஏசியோடைய சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ ஏசி ஹெவியாக வைக்கிறேன் பாருங்கள். அப்படியும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒன்றும் ரொம்ப ஏசியோடைய சவுண்ட் வந்து அவ்வளோ ஹெவியாக கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். என்ஜினோட நாய்ஸும் அந்தளவுக்கு கேட்கல. டீசல் வண்டி இது, டீசல் எர்டிகா. ஸோ டீசல் என்ஜினோட நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு கேட்கல. ஆடியோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. நல்லா தான் இருக்குது. அண்டு நல்ல விஷயம் என்னென்னா எல்லா வண்டியோடைய நம்பர் பிளேட்ஸ் நம்பர் ரீடிங் வந்து நல்லாவே தெளிவாக காட்டுது. இது என்னென்னா நம்ம மழை டைமில் வைப்பர் மட்டும் போட்டுக்கணும். ஸோ அப்படி ப்ராப்பராக நீங்கள் வந்து விசிபிலிட்டியோடு ஓட்டினீங்கன்னா கிளியராகவே காட்டுது. நார்மலாக தான் ஓட்டுறேன், நான் ஒன்றும் தனியாக ஒன்றும் பண்ணலைங்க. ஸோ நார்மலாக ஓட்டும்போது இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த டேஷ் கேம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு நல்லா தான் தெரியுது. நைட் டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் வந்து நல்லா டீசெண்டான ஹெட்லாம்ப்ஸாக இருக்குன்னா நல்ல அதுவுமே கிளாரிட்டி எடுத்து கொடுக்கும். என்னென்னா பகல் டைம் அளவுக்கு அவ்வளோ சரியான கிளாரிட்டி இருக்குமான்னு தெரியல. பட் நைட் டைமில் நல்ல டீசெண்டான கிளாரிட்டியும் கிடைக்கும் அப்படின்னு தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதில் வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஹெச்டி குவாலிட்டியில் தான் வருது. ஈஸி டு டவுன்லோட். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ரோடை அப்படின்னு ஒரு ஆப், இந்த ரோட் கேம் ஒரு ஆப் இருக்கும். அந்த ரோட் கேம் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணதுக்கான காரணம் இது எப்படி இருக்குது, டெமான்ஸ்ட்ரேஷன் லைவில் ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த டெமோ உங்களுக்கு. ஸோ மழை காலத்துலேயும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஒர்த்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இது வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் ஆகிட்டு இருக்கு டேஷ் கேம், எல்லாருடைய சேஃப்டிக்காகவும். ஸோ இப்போ இந்த டேஷ் கேமுடைய ஆக்சுவல் வேல்யூ, இது எங்கே வாங்கலாம், இது வர்த்தா, இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பேசலாம். ஸோ வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ரோடு கண்டிஷன்ஸுக்கு, இப்போ இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன்ஸுக்கு இந்த டேஷ் கேம் எவ்வளோ முக்கியங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இப்படி ஒரு சூப்பரான பேக்கேஜ், இப்படி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த கிராஸ் பீட்ஸோடைய இந்த ரோட் ஐ நியோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை பகிர்ந்துக்கங்க. நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டோடைய அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் பர்ச்சேஸ் லிங்க் ரெண்டுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த ப்ரைஸுக்கு வந்து இதை விட ஒரு சூப்பர் வேல்யூவான டேஷ் கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ பயன்படுத்தி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத பகிர்ந்துக்கங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இதே மாதிரி மேலும் பல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ், மேலும் பல ரோடு யூசர்ஸுக்கு வந்து உதவியான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூஸ் கொண்டு வரேன். அது வரைக்கும் அவசியம் காத்துருங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் பிரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.